ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹை ஆன் லேக்ஸ் ஜிமின் குக் பிஎல்எஃப்எஃப் ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஒன் ஷார்ட் நேம் மை ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் நோ. ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹையுன்ஜன் வந்து வெளியே நின்றுட்டுருக்காரு, வீட்டுக்கு வெளியே. அப்போ நம்ம ஜிம்மின் அந்த சைடு வராரு. என்ன ஹையுன்ஜன், நீ வந்துட்ட, உன்னோட அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் அண்ணனா, அவன் உள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எங்கே ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹையுன்ஜன் கேட்குறாரு. ஃபெலிக்ஸா, அவன் கிளம்பிகிட்ருக்கான் அப்படின்றாங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க, இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன்ஜன் நிற்கிறாரு. அட இரு ஹையுன்ஜன், உனக்கு என்ன இவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அட போங்க ஜிமின், நான் என்ன பண்ணுறது, அவன் எப்போ பாரு இப்படி தான் லேட்டாகிட்டே இருக்கான், எனக்கு வர டைம் ஆகுது, இங்கே பாருங்கள் 8:30 ஆகிடுச்சு அப்படின்றாரா. ஆனால் 9 o'clock தானே யூனிவர்சிட்டி. அட அதை இல்லை ஜிமின் ஹையும், நான் என்ன பண்ணுறது, நான் ட்ராமாலாம் இருக்கேன்ல, ஸோ நான் முன்னாடியே போகணும். இந்த ஃபெலிக்ஸ் எப்போ பாரு இப்படி தான் பண்ணுறான். சீக்கிரம் வரேன்னு சொன்னால் இன்னும் வரலை. அப்படிங்கும்போது கரெக்டாக ஃபெலிக்ஸ் அங்கே வராரா. என்னடா என் அண்ணன்கிட்ட என்னை பற்றி என்னமோ சொல்லி வச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நீ பெரிய ஆணழகனாச்சு, அதான் உன்னை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்றாரா. ஓ அப்படியா, என்னை பற்றி நீ பெருமையாக தான் பேசிகிட்டு இருந்தியா, அப்போ ஓகே அப்படின்றாரா. ஜிமினா வந்துட்டு சிரிக்கிறாரு. டே ஹையுன்ஜின் உன்னை பற்றி திட்டிகிட்ருக்காண்டா அப்படின்றாங்க. என்னது திட்டினானா? அண்ணா நீ உண்மையாலுமே போறியா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேண்ணா அப்படின்றாரா. நான் எங்கடா போகிறேன், அதான் நீ படிக்கிறதுக்காக அப்ராட் போகிறேன்னு சொன்னீங்க, அதான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் இன்றைக்கி யூனிவர்சிட்டி போகல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி நிற்கிறாரா. ஹையுன்ஜனுக்கு செம்மையாக கோவம் வருது. உன் அண்ணன் போகிறதா அடுத்த மாதம், நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க, ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திரும்பி இழுத்துட்டு போகிறாரு. அண்ணா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே போகிறாரா. மேலேருந்து ஜேகே எட்டி பார்க்குறாரு. இவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹையுன்ஜின் அண்ட் ஃபெலிக்ஸ் பாய், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன பத்திரமா போகணுன்னு சொல்கிறேன், நீ வரலையா யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஹையுன்ஜின் கேட்குறாரா. இல்லை, நான் இன்றைக்கி லீவ் போட்டிருக்கேன். என்னது லீவ் போட்டிருக்கியா, என்கிட்ட சொல்லவே இல்லையா? நான் உனக்காக இவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், முன்னாடியே சொல்ல மாட்டிங்களா, ஏன் என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹையுன்ஜின் கத்திகிட்ருக்காரு. அப்போ நம்ம ஜிமின் பக்கத்தில் வந்து, ஏன்டா ஹையுன்ஜின் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, அவன் கூட தான் சீக்கிரம் போனால் தான் என்னவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அதுக்கு ஜேகே, நீங்கள் தான் அப்ராட் போகிறீங்க, ஸோ நாங்கள் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்காரா. நீ ஏன்டா எப்பொழுதும் இல்லாமல் இப்படி வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்க, எப்பொழுதும் என்கிட்ட ஜாலியாக தானே பேசுவேன், இன்றைக்கி ஏன் ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் இப்படி இருக்கான், எப்பொழுதும் பார்த்த உடனே வருவான், இப்போ வராமல் கூட போகிறான், இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. சரி, இவங்க வீட்டுக்கு போகலான்னு போகும்போது ஜேகே வேகமாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹையுன்ஜின் கூட போகிறாங்க. இவங்க 3 பேர் பேசிகிட்டே போகிறாங்களா. ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக பார்க்குறாரு. இவங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒன்றா க்யூட்டாக அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு ஒன்றா போயிட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. இனிமேல் இவங்க கூட என்னால் இருக்க முடியாதுல, அடுத்த மாதம் நான் அப்ராட் போகிறேன், இதை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா நினைக்கிறாரு. அப்போ நம்ம ஜிம்மி, நான் ஏன் பேசாமல் இங்கவே நானாக தனியாக ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜிம்மினா டாக்டருக்காக படிச்சிருப்பாங்க. நம்ம ஜிமினாக்கும் அப்ராடில் ஒர்க் கிடச்சிருக்கோம், ஸோ அதனால தான் அங்கே போகலான்னு சொல்லிட்டு யோசித்து வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டேயுமே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஜிமினாவும் ஜேகேவும் ஆப்போசிட் வீடு. நம்ம ஜேகேவோட பிரதர் ஹையுன்ஜின், ஜிமினாவோட பிரதர் ஃபெலிக்ஸ். ஸோ இவங்கெல்லாம் இப்படி தான் ஒன்றா இருக்கும் போது நம்ம ஜிமின் ஒரு தடவை சொல்லியிருப்பார், நான் எப்படியும் டாக்டர் முடிச்சுட்டு அப்ராட் போயிடுவேன், அங்கே தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வேலைலாம் இருக்கும், நிறைய பேரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்லியிருப்பாரா. நம்ம ஃபெலிக்ஸ் ஹையுன்ஜின் ஜேகே அப்போல்லாம் ஜாலியாக எடுத்திருப்பாங்க. நீ அப்ராட் போனால் நானும் உங்கள் கூட வந்துடுவோம், நாங்களும் உங்க கூட ஜாலியாக இருப்போம் அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் இப்போ இவங்களுக்கு அதை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. 3 பேரும் அதை நினச்சி தான் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹையுன்ஜின் சொல்கிறாரு, ஃபெலிக்ஸ் உண்மையாலுமே ஜிமின் போகிறானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நான் என்ன பண்ணுவேன், உனக்கே இவ்வளோ ஃபீலிங் இருந்தால் அப்போ எனக்கு இருக்காதா, அவன் என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரா. சரிடா ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெலிக்ஸ் மேலே நம்ம ஹையுன்ஜின் பேக் மாதிரி ஏறி உட்காந்துக்கிறாரா. அட விடடா, எப்போ பாரு உன்னோட இதே பழப்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஜேகே ப்ரோ, என்னை காப்பாற்றுங்க இவன்கிட்ட இருந்து அப்படின்றாரா. நீங்கள் விளாடுங்க அப்படின்றாரா.
அவங்க நீங்கள் உண்மையாலுமே சேடாக இல்லையா? நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கீங்களா என் அண்ணன் போகிறத நினச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாரா? ஆமாம், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினச்சிட்டு இருக்காரு. தென் நம்ம ஜிமினா வீட்டில் உட்காந்துருக்கும்போது அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, நான் போனால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? அது எப்படி நான் ஹாப்பியாக இருப்பேன்? என்னோட பையன் 2 பேரில் ஒருத்தன் என்னை விட்டு போனான்னு நினச்சா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், யோசிச்சு பாரேன் அப்படின்றாங்களா? அம்மா, எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, பேசாமல் நீ இங்கேயே இருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்களா? ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா யோசிக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இதான் கனவாக இருந்திருக்கும். அப்போ சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை யோசிச்சு பார்க்குறாரு. இவங்க 4 பேரும் குட்டி பிள்ளையாக விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாலாம் அங்கே இருந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்னோவில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்களா? அப்போ நம்ம ஜேகே சொல்லியிருப்பார் ஜிமினா கிட்ட, எனக்கு இந்த பிளேஸ்க்கு போகணுன்னு ரொம்பவே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை காமிக்கிறாரு. அது வேறு எதுவும் இல்லை, பாரிஸில் இருக்க ஒரு பிளேஸ் தான். அந்த இடத்துல போகணும், அங்கே எனக்கு நிறைய ட்ராவல் பண்ணும், அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணும், இதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜிமினா அதை யோசித்து பார்த்துட்டு தான் இந்த முடிவு எடுத்திருப்பார். அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஜேகேவையும் நம்ம பிரதர்ஸையும் ஒரு நாள் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதனால தான் அந்த முடிவு எடுத்திருப்பார். பட் இப்போது என்ன தான் நாங்கள் போனாலும் இவங்க கூட எப்பயாவது தான் இருக்க முடியும். ஆனால் இங்கேயே இருந்தால் இவங்க கூடயே இருக்கலாம், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் அப்படியே அந்த போஸ்டர் பார்த்துட்டே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதான் அவருக்கு ஜாப் கிடச்சிருக்கும்ல, அதை நினச்சி அப்படி யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. தென் நம்ம ஹையும் ஃபிலிக்ஸும் ஒரே கிளாஸ் தான். 2 பேரும் போய் ஒன்றா உட்காந்துட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்களா? அப்போ நம்ம ஹையுஞ்சின் சும்மா இல்லாமல் ஃபிலிக்ஸை பிடிச்சி வம்பிழுத்துட்டே இருக்காங்க. அப்போ ஃபிலிக்ஸ், சும்மா இருடா, அங்கே பாரு சார் நம்மளை தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்றாங்களா? என்னது, சார் நம்மளை பார்க்குறாரா? இல்லை ஒன்றை பார்க்குறாரு அப்படின்றாரா? ஐயோ, ஏன்டா இப்படி பண்ணுற? அப்போ ஃபிலிக்ஸ், எழுந்துரு அப்படின்னு சொல்கிறாங்களா? சார் நான் இல்லை, இவன் தான். என்னது அவனா? நான் உங்ககிட்ட சொன்னது இந்த சம்மை சால்வ் பண்ண சொல்லி அப்படின்றாங்களா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ், எனக்கு இது தெரியாதே அப்படின்றாரா? அப்போ நீ என்ன தான் கவனிச்ச? இதோ இவன் தான் சார், நீ என்ன எப்போ பார்த்தாலும் அவனவே சொல்லிகிட்ருக்க. ஹையுஞ்சின், நீ வந்து செம்ம போடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களா? ஹையுஞ்சின் போயிட்டு அதை அப்படியே கிளியர் பண்ணிடுறாரு. ஃபிலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்போ பாரு இவன் இப்படி தான் பண்ணுறான், என்னை கோர்த்து விட்டால் அவன் நல்லா படிக்கிறான், என்னை மட்டும் இப்படி மாட்டி விட்டுட்டே இருக்கான் எல்லாத்துலேயும், இனிமேல் அவன் கூட பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாரா? அப்போ ஹையுஞ்சின் நம்ம ஃபிலிக்ஸை பார்த்து கண்ணடிக்கிறாரா? உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னை மாட்டி விட்டு என்னை பார்த்து கண்ணடிக்கிறியா? இரு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக திரும்பி உட்காந்துக்கிறாரு. தென் இந்த இடத்துல நம்ம ஜேகே அவர் சரி நம்ம பிரதர்ஸை போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும் அப்படியே வந்துட்டுருக்காங்களா? அதுவும் அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்க்காம இப்படி திரும்பிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இவர் லெஃப்ட் சைடு, இவர் ரைட் சைடு ஹெட்டை திருப்பிட்டு அப்படியே, ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜேகே, என்னடா மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா? எனக்கு என்ன ஆசையை சண்டை போடணுன்னு சொல்லிட்டு, இதோ இவன் தான் தேவையில்லாமல் என்னை சார்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். என்னது ஹையுஞ்சின், நீ அவனை போட்டு கொடுத்தியா? ஆமாண்ணா, சும்மா ஃபன்னுக்காகண்ணா. இவனை பாருங்க ஜேகே, என்னை எப்போ பார்த்தாலும் வம்பிழுத்துட்டே இருக்கான், எனக்கு கோவமாக வருது அப்படின்றாரா? சரி ஹையுஞ்சின், இனிமேல் நீ அவனை வம்பிழுக்காத அப்படின்றாங்க. போங்க, நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க, பட் நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரா? ஏன்டா நீ ஜாலியாக இல்லை? அதான் நான் இருக்கேனே, உனக்கு எப்போ பார்த்தாலும் வம்பிழுத்துட்டே இருக்கேனே அப்படின்னு ஹையுஞ்சின் சொல்கிறாரா? அட 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போகும்போதே கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஜிம்மின் வந்து வெளியே நிற்கிறாரு. என்ன ஜிம்மின், நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கேட்குறாரா? ஒன்றும் இல்லைடா, என் தம்பியை எனக்கு ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சா, அதனால தான் என் தம்பியை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்களா? என்னது, என்ன கூப்பிட்டு போக நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் ஆச்சரியமாக பார்க்குறாரா? அப்போ நம்ம ஜேகே சொல்கிறாரு, என்னப்பா அதிசயமாக இருக்குது, உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் விழும், ஆனால் இந்த ஜிம்மின் நம்ம ஃபிலிக்ஸ் கூட்டிகிட்டு போக வரவே மாட்டான், இன்றைக்கி வந்திருக்கானே அப்படின்னு சொல்கிறாரா? ஏன் உனக்கு என்ன நான் வரக்கூடாதுன்னு தோணுதா அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாரா? அதுக்கு நம்ம ஃபிலிக்ஸ், ஆமாப்பா நீங்களாம் அப்ராட் போகிறீங்க, நீங்கள் போயிட்டு போங்க, எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, நீ இன்றைக்கி வருவ நாளைக்கு வருவ, ஆனால் அப்ராட் போனதுக்கப்புறம் வேறு யார் என்னை கூப்பிட்டு போக வருவா, எனக்கு ஜேகேவே போதும் அப்படின்னு ஜேகே பக்கத்தில் போய் ஃபிலிக்ஸ் நிற்கிறாரா? ஜிமினாக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. என்னது, நான் டார்ச்சர் பண்ணுறேன்னா? நீ தான் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, போடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் துரத்துறாரா? ஏய் என்னவே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா துரத்துறாரு. அப்போ ஒரு 4 பேரும் சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க.
நாங்கள் ஒன்றும் வீட்டுக்கு வரலப்பா, நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரா. அப்போ ஹையுன்ஜின் வந்துட்டு நானும் உன் கூடலாம் என்ஜாய் பண்ண மாட்டேன், நீ தானே அவனை தொல்லை பண்ணுறேன்னு சொல்கிறல்ல, அப்படிலாம் பேசாத ஹையுன்ஜின், எனக்கு இருக்க ஒரே ரிலேஷன்ஷிப் நீ தான். இந்த ஜிமின் பையனும் என்னை விட்டு போகிறான், நீயும் போயிட்டேனா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாரா. நீ ஏன்டா இப்படி ட்ராமா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஜேகே ஜிமினா பார்த்து உண்மையாலுமே நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஜிமினி இந்த இடத்துல எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ ஜேகே ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. இவங்க 4 பேர் போயிட்டுருக்க வழியில் அப்போது அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன்ஜின் மேலே பார்க்க சொல்கிறாரா. பார்த்தா ஸ்னோ வருது. வா, இந்த இயரோட ஃபஸ்ட்டு ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கத்துறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பட் அவரால் ஹாப்பியாக இருக்க முடியல. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்னோ ஜிமின் போயிட்டாருன்னா இவருக்கு இதான் லாஸ்ட் ஸ்னோ, அதனால் இவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமினாக்கு இதை பார்த்தோன்னே செம சந்தோஷமாக இருக்குது. ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவரு விளையாட ஆரம்பிக்கிறாரு இவங்க 3 பேர்த்து கூட சேர்ந்து. பட் நம்ம ஜேகே மட்டும் சோகமாக இருக்காரா. இதை ஹையுன்ஜின் நோட் பண்ணிவிட்டு அண்ணா இங்கே வா விளாட்லாம், ஏன் அங்கேயே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு நம்ம ஜேகே இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே வராரா. இவங்க 4 பேரும் அப்படியே விளையாடிட்டுருக்காங்க. அப்போ மறுபடியும் நம்ம ஹையுன்ஜின் ஃபிலிக்ஸ் மேலே ஏறி உட்காந்துக்கிறாரா. ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியல, எப்போ பாரு என் மேலே ஏறிட்டே இருக்கான் அப்படின்றாங்களே. அதுக்கு நம்ம ஜேகே விளாடுங்க, எவ்வளோ விளாட முடியுமோ விளாடுங்க, எப்படியும் ஒரு நாள் நம்ம 4 பேரும் பிரிஞ்சிருவோம்ல அப்படின்னு சொல்கிறாரா. அதுக்கு நம்ம ஜிமினா நீ ஏன் எப்போ பாரு பிரிஞ்சிருவோனே சொல்லிகிட்ருக்க, ஆமாம் நீ தான் போறீல என்னை விட்டு அப்படின்றாங்களா. நான் போகிறேன்னு உன்ட்ட சொன்னேனா அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாரு. ஜேகே என்னது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் போகணுன்னு தான் நினச்சேன், பட் என்னால் உங்கள் 3 பேர்த்தையுமே விட்டு போக முடியாது அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஜேகே நீ உண்மையாலுமே தான் சொல்கிறியா. ஆமாம் நான் உண்மையாலுமே தான் சொல்கிறேன். என்னதான் நம்ம வெளியே போய் ஸ்டே பண்ணாலும் நமக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதாவது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப், பிரதர், அப்புறம் ஃபேமிலி. நம்ம இவங்க கூட இருக்கும்போது தான் அந்த ஹாப்பி மொமெண்ட் கிடைக்கும். இதே வெளியே போயிட்டோன்னா அந்த ஹாப்பினஸ்ஸை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பிடிச்சவங்க கூட இருந்து அவங்களுக்காக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போகலாமே. அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா நம்மளும் ஹாப்பியாக இருப்போம்ல. ஸோ எனக்கு அந்த ஹாப்பினஸ் வேணும், அதனால தான் உங்கள் கூட இருக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாரா. ஜேகேக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே ஜிமினாவை தூக்கி அந்த ஸ்னோலே சுற்றுறாரா. என்னாச்சு 2 பேரும் இப்படி விளையாடிட்டு இருக்காங்க, நம்மளும் போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன்ஜின் ஃபிலிக்ஸை தூக்கி சுற்றுறாரு. ஃபிலிக்ஸ் அப்படியே பிடிச்சி ஹையுன்ஜினை தள்ளி விட்டுறாரு. விட்டு தொலைடா, எப்போ பாரு ஏன்டா என்னை இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க, அப்போ நான் உன்ட்ட பேச மாட்டேன் போ, இனிமேல் நீயா வந்து என்கிட்ட பேசினாலும் நான் உன்ட்ட பேச மாட்டேன், நான் அவனை தூக்குறேன், உன் கூடவே இருக்கேன்னு தானே நீ திட்டிக்கிட்டே இருக்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாரா ஹையுன்ஜின். ப்ளீஸ்டா, நீ இல்லாமல் எப்படி இருப்ப சொல்லு, நீ தானே எனக்கு சண்டை போட்டாலும் சரி அடிச்சுக்கிட்டாலும் சரி என்னதான் இருந்தாலும் நீ தான் எனக்கு அப்படின்றாரா. அப்போ ஜிமினா அப்போ நான் யாரோட உனக்கு, நீ அண்ணன், அப்போ அவன் அது வந்து அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரா. அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தென் இவங்க 4 பேரும் வீட்டுக்கு வராங்களா. அப்போ இவங்க 4 பேர்த்தோட அம்மா அப்பாவோ நின்றுட்டுருக்காங்க. அம்மா அப்பா என்ன வெளியே நின்றுட்டுருக்கீங்க, இல்லை ஃபஸ்ட்டு ஸ்னோவில் அதான் அதை பார்க்க வந்திருக்கோம், அப்படி நீங்கள் வர லேட் ஆகிடுச்சா, என்னடா பிள்ளைங்க இன்னும் வரலையே, சரி இவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவாங்கன்னு நினச்சா, அதனால தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வேறு ஏதோ ரீசனுக்காக வெளியே நிற்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது, சொல்லுங்கள் அப்படின்றாங்களா. அது வந்து 2 நாளைக்கு நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்றாங்களா. எங்கே போகிறீங்க, ஆமாம் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்கள்ல அதான் அந்த பொண்ணு, ஐயோ அந்த அக்காவா, என்ன சொல்லுங்கள், அவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது, ஸோ அதனால தான் நாங்கள் அவங்க ஊருக்கு போகிறோம், இன்றைக்கி போனோன்னா நாளைக்கு தான் வருவோம், அப்போ அப்பாங்களும் வராங்களா. ஆமாம் எப்போ பாரு நாங்கள் உங்கள் கூட தானே இருக்கோம், நாங்களும் கொஞ்சம் வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணோம்ல, நீங்கள் இருந்துப்பீங்களா பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அம்மா அப்பா ரொம்பவே சந்தோஷம், நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க, நாங்கள் 4 பேரும் இங்கேருந்தே நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம், எங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் தானே, ஸோ நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ நாங்கள் போகிறத பற்றி உங்களுக்கு ஃபீலிங்காக இல்லையா, இல்லைம்மா அப்போ நீங்களும் வேணால் எங்கள் கூட ஊருக்கு வாங்களேன், அக்காவோட மேரேஜ் தானே அப்படின்றாங்களா. அம்மா நம்ம அக்காவை பக்கத்து வீட்டு அக்கா தானே, போயிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையுன்ஜின் சொல்கிறாரா. ஹையுன்ஜின் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் வாய் ஓவர் அப்படின்றாங்களா. ஆமாம் அம்மா, ஆமாம் ஆண்டி, நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அண்ணனுங்களை அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரா. யாரை, அதான் ஜேகேவி ஜிமினாவும், நீ பார்த்துக்கிறியா, அவனுங்க தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்றாங்களா. ஏன்னா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நான் ரொம்ப பெரிய பையன், அவனுங்களை விட பெரிய பையன் அப்படின்றாரா. எங்கே நீ பெரிய பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து கேட்குறாரா.
அட ஜிமினா, நீ ஊருக்கு போகல, அது அம்மா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இல்லைடா, நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட தான் சொன்னேன். என்னது, நீ ஊருக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அவள் பக்கத்தில் இருக்க அந்த அதான் நம்ம ஜேகேவோட அம்மா அப்பாவும், அப்பா ஒரு வழியாக அவங்க 4 பேரும் பிரிய மாட்டாங்களா, ஒன்றா தான் இருப்பாங்களா. சரி, அப்போ இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் இப்போவே கிளம்புறோம் அப்படின்றாங்க. என்னது, இப்போ கிளம்புறீங்களா, எங்களுக்கு பசிக்குதே அப்படின்றாங்களா. நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாப்பிட்டுக்கங்க. ஜேகே, நீயும் ஹையன்ஜினும் ஜிமினா வீட்டில் போய் சாப்பிடுங்க, அங்கே தான் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றாங்களா. என்னது, ஜிமினா வீட்டுக்கா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, ஏன் உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாரு. எனக்கு என்ன பயம், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோ ஹையன்ஜினும் இவங்க எல்லாத்தையும் வழி அமுச்சிட்டு இவங்க 4 பேரும் ஜிமினாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஃபிலிக்ஸ், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு வந்து படுக்கிறாரா. எனக்கும் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையன்ஜின் ஃபிலிக்ஸ் மேலே போய் படுக்கிறாரா. அட ஏன்டா என்னை இப்படி தொல்லை பண்ணிகிட்ருக்க, உன்னை தொல்லை பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஃபிலிக்ஸ், அதான் அப்படின்றாரு. அதே சேம் டைம் இங்கே நம்ம ஜிமினாவும், அப்பா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காரா. நம்ம ஜேகே, அம்மா உங்கள் வீட்டில் தானே சாப்பிட சொன்னாங்க, எனக்கு பசிக்குது, ஒழுங்காக எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நீ போய் எடுத்துக்கோவேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, வந்து எடுத்துக்கொடு அப்படின்ட்டாரா. அப்போ ஜேகே, ஜிமினா நீ உண்மையாலுமே ஊருக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நான் உண்மையாலுமே ப்ராமிஸாக ஊருக்கு போகல அப்படின்றாரா. அப்போ ஜேகே போய் சந்தோஷமாக ஹக் பண்ணுறாரா. வா, நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கன்னு தெரிஞ்சினா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேனே அப்படின்றாரா. என்ன சொல்லியிருப்பேன், நான் இங்கே போகிறதில்லன்னு தான். ஓ அப்படியா, ஆனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஹக் பண்ணுறாரு. ஜிமினா சிரிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிற. இல்லை, நான் போகணுன்னு நினச்சப்போ உன்னோட ஃபேஸில் அவ்வளோ சோகம் இருந்துச்சு, எங்கே நான் உன்னை விட்டு போயிடுவோம், நீ பயந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நான் ஒன்றும் பயப்படலையே, நீ போனால் எனக்கு என்ன பயம், அப்போது நான் போனால் உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அப்போ நம்ம ஜிமின் சொல்கிறாரு, இல்லை நீ ரொம்பவே ஃபீல் பண்ணாதானே எனக்கு தெரியும், இவ்வளோ நாளாக நீ சோகமாக இருந்த, இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ சிரிச்ச, இப்போ கூட நீ ஹாப்பியாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜேகே ஒத்துக்கிறாரு. ஆமாம், நான் ரொம்பவே சோகமாக இருந்தேன், நீ என்னை விட்டு போகிறேன்னு நினச்சி, ஆனால் நீ எப்போ போக மாட்டேன்னு சொன்னியோ அப்போலேருந்து நான் சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்கிறாரா. என்னது அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாரு. ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நீ இப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரா. உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கும் உன்னை ரொம்பவே பிடிக்கும், ஆனால் உன்னோட அந்த ப்ரப்போசல் சரியில்லையே அப்படின்றாரு. ப்ரப்போசல் சரியில்லையா, அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே இழுத்துட்டு போகிறாரா. இதை நம்ம ஹையன்ஜினும் ஃபிலிக்ஸும் நோட் பண்ணுறாங்க. 2 பேரும் எங்கே போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இவங்க 2 பேரும் வாட்ச் பண்ணிட்டு வராங்க. அப்போ நம்ம ஜேகே அந்த ஸ்னோ இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பால் மாதிரி செஞ்சு, இது எல்லாமே உனக்காக நான் பண்ணியிருக்கேன், இது பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன அது, ஸ்னோபாலா. ஆமாம், ஸ்னோபால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒவ்வொன்றா அப்படின்றாரா. அப்போ நம்ம ஜிமினாவும் ஒவ்வொன்றா அப்படியே உடைக்கிறாரு. அதுக்குள்ளே ஒரு ரிங் இருக்குது. என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. இந்த ரிங் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை எடுத்து ஜேகே அப்படியே ஜிமினுக்கு போட்டு விட்டுறாரு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரா. இது எப்போ நடந்துச்சு, இதெல்லாம் எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அது நீ இந்த அப்ராடுக்கு போகிறேன்னு சொன்னல, அப்போ போகும்போது உனக்கு இதை கொடுக்கலான்ட்டு இருந்தேன், ஆனால் நீ போகல, நான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன், அதனால தான் உனக்கு இப்போவே கொடுத்துட்டேன், ஐ லவ் யூ அப்படின்னு ஜேகே சொல்கிறாரா. ஜிமினாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் யூ டூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு சுற்றுறாரு. இதை அவங்க 2 பேரும் பார்த்துட்டு நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க இவங்க 2 பேர்த்தையும். நீங்கள் என்கிட்ட சந்தோஷமாக இருக்கீங்க, என் அண்ணாவும் இதோ ஃபிலிக்ஸோட அண்ணாவும் 2 பேரும் லவ் பண்ணுறாங்களே, இதை விட எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹையன்ஜின் பின்னாடி திரும்பி ஃபிலிக்ஸ் ஆமாம் தானே அப்படின்னு கேட்குறாரா. எனக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லை அப்படின்றாரு. இவங்க 3 பேர்த்தோட ஃபேஸ் ஒரு மாதிரி சேடாக இருக்குது. ஏன் உனக்கு சந்தோஷமாக இல்லை, ஏன்னா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றாரா. ஏன் நாங்கள் பண்ணக்கூடாதா. ஆமாம், நீங்கள் 2 பேரும் பாய் பாய் எப்படி லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹையன்ஜின், உனக்கு அப்போ எங்களெல்லாம் பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. இல்லை, எனக்கு உங்களை பிடிக்கும், அவனை பிரதராக பிடிக்கும், ஜேகேவையும் பிரதராக பிடிக்கும், உன்னையும் அப்படின்னு சொல்கிறாரா. என்னவா பிடிக்கும் சொல்லு அப்படின்றாரு. உன்னை எனக்கு ஃப்ரெண்டாக பிடிக்கும் அப்படின்றாரா. ஃப்ரெண்டாக மட்டும்தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜின் கேட்குறாரா. ஆமாம், வேறு என்ன நீ நினச்சிட்ருக்க, எனக்கெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது அப்படின்றாரா. அப்போது உண்மையாலுமே இல்லையா. ஐயோ ஃபிலிக்ஸ் ஏன் தான் இன்னும் சின்ன பையனாக இருக்கானோ அப்படின்னு சொல்லி ஹையன்ஜின் சொல்கிறார். நான் ஒன்றும் சின்ன பையன்லாம் கிடையாது, நானும் பெரிய பையன்தான் அப்படின்றாரு. அப்புறம் ஏன் நீ மெச்சூரிட்டியாக நடந்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஹையன்ஜின் கேட்குறாரு. எனக்கு என்ன மெச்சூரிட்டி வேணும்,
ஆமாம், அவங்க 2 பேரும் உண்மையாலுமே பிடிச்சி லவ் பண்ணுறாங்க. இப்போது நீ யோசிச்சு பாரேன், உனக்கு பிடிக்காத ஒரு லைஃப்பை உனக்கு கொடுத்துட்டு, பிடிச்ச லைஃப்பை தூக்கி எறிகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹையன்ஜின் கேட்குறாரு. ஆமாம், எனக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த லைஃப் சரி வராது அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. நான் அம்மா அப்பா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் போகிறாரு. நம்ம ஜிமினா, ஃபிலிக்ஸ் ப்ளீஸ் எங்கள் லவ்வை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. நீயே இப்படி எனக்கு எகெயின்ஸ்டாக இருந்தீன்னா நான் அம்மா அப்பா கிட்ட எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கு பிடிக்கல, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது. ஜேகே இனிமேல் நீ எங்கள் வீட்டுக்கு வராத அப்படின்றாரு. ஜேகேக்கு கஷ்டமாக இருக்கு. ஃபிலிக்ஸ் எப்பொழுதுமே ஜேகே கூட தானே இருப்பார். ஜிமினா கூட சண்டை போட்டால் நம்ம ஜேகே கூட தான் வந்திருப்பார். ஜிமினா கூட சண்டை போட்டுமே நம்ம ஜேகே கூட தான் இருப்பார். நம்ம இப்போ இவன் இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு ஜேகே ஃபீல் பண்ணுறாரு. ஜிமினா என்னோட அண்ணன், நான் உன் கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஜேகே. பட் இருந்தாலும் நீ இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கான்னு தெரிஞ்சு உன் கூட நான் பேசியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கோவமாக உள்ளே போகிறாரு. ஜிமினாக்கு ஜேகேக்கும் ஹையன்ஜினுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில. ஹையன்ஜினும் அண்ணா அவன் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கட்டும் அண்ணா, அவன் புரிஞ்சுக்கிட்டு வருவான், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜின் ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிமினாக்கு கஷ்டமாக இருக்குது. ஜேகேவையும் விட முடியல, இந்த சைடு தம்பியையும் விட முடியல. ஜேகே இதை புரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு நீ போய் உன் தம்பியை சமாதானப்படுத்து, நானும் வருவேன், பட் நான் வந்து அவங்கக்குள்ளே இன்னும் அப்படியே ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நீ அவன்கிட்ட பேசு, அப்படியும் முடியலனா நானும் ஹையன்ஜினும் வரோம் அப்படின்றாங்க. நம்ம ஜிமினாவும் சரின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாரு. தென் நம்ம ஜேகேவும் ஹையன்ஜினும் உட்காந்துருக்காங்க வீட்டில். அண்ணா நீ உண்மையாலுமே ஜிமினாவை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்றாரு. இல்லைண்ணா எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் 2 பேருமே க்யூட் கப்புள் அப்படின்றாரா. எதை வச்சுடா சொல்கிற? ஏன்னா நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க, எங்களை விட என்னை ஃபிலிக்ஸை விடையுமே க்ளோஸாக இருப்பீங்க. ஆனால் நான் உன்னை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது ஜிமினா அப்ராட் போகிறேன்னு சொன்னதுலேருந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். நீயாவே இல்லை, ரொம்பவே சோகமாகவே இருந்த, என் கூட அவ்வளோவா பேசக்கூட மாட்டேன். நீ இப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு. நான் பார்த்தேன், ஜெமினா போகலன்னு சொன்ன உடனே உன்னோட ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஜெமினா ஒரு வார்த்தை சொன்னார்ல, நமக்கு பிடிச்சவங்க ஹாப்பியாக இருக்கும்போது நமக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு, நீ ஹாப்பியாக இருக்கப்போ அந்த ஹாப்பினஸ் எனக்கு தெரிஞ்சிச்சேன்னா அதான் நானும் ஹாப்பியாக இருக்கேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ணு, நான் உன் கூட இருப்பேன் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜின் சொல்கிறாரா. இதை கேட்டோன்னே ஜேகேக்கு ஹையன்ஜின் மேலே இன்னும் ரொம்பவே லவ் கேரிங் அதிகமாகுது. நீ என் தம்பி, செல்ல தம்பி, என்னை விட மெச்சூரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. அதுக்கு ஹையன்ஜின் ஜேகே பார்த்து, நான் உன் தம்பி இல்லை, இனிமேல் நான் உன் அண்ணன், என்னை நீ அண்ணா தான் கூப்பிடணும் சரியா? ஆஹா, என்னை விட ரொம்ப சின்ன பையன்டா, நான் எப்படி உன்னை அண்ணான்னு கூப்பிடுறது? ஏன் கூப்பிட்டா என்ன கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு குறைஞ்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அப்படிலாம் இல்லை அண்ணா, சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இல்லை நீ நான் அப்படிலாம் கூப்பிட வேணாம், நான் உன்னோட எப்பொழுதுமே செல்ல கியூட்டான தம்பி, நீ எப்பொழுதுமே என்னோட ஹேண்ட்ஸமான பெரிய அண்ணா, ஓகேவா அப்படின்றாரு. நான் ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டு நீ ஒத்துக்கிறியா அப்படின்றாரா. ஆமாம், என் அண்ணன் எப்பொழுதுமே ஹேண்ட்ஸம் தான். தென் இப்போ நம்ம ஜிமினா ஃபிலிக்ஸோட ரூமுக்கு போகலான்னு போகிறாரா. ஜிமினாவை பார்த்தோன்னே ஃபிலிக்ஸ் டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஜிமினாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபிலிக்ஸ் நீ ஏன் இப்படி இருக்க, டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்றாங்களா. முடியாது, நீ ஜேகேவை பிரேக்கப் பண்ணுவேன்னு சொல்லு, அப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்றாரா. இல்லை என்னால் அது முடியாது, எனக்கு அவனும் வேணும். அப்போ நான் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இல்லை நீயும் வேணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, நீ 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் சூஸ் பண்ணணும், உன் தம்பியா இல்லை உன் லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போது நான் உன்கிட்ட ஒன்று சொல்லவா, நானா ஃபிலிக்ஸான்னு கேட்டால் நீ யாரை சூஸ் பண்ணுவேன்? எனக்கு எப்பொழுதுமே என் அண்ணன் ஜிம்மின் தான். நான் ஒன்றும் மற்றவங்களுக்காக ஒன்றை விட்டு கொடுக்க மாட்டேன், என்றைக்குமே நீ அண்ணன், உன்னை எப்படி நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜிமினா சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருடா, நான் உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கல, நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது. நான் சின்ன வயசுலேருந்தே உன்னை திட்டிக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன், நீ என்ன தான் என் கூட வந்தாலும் நான் உன்னை திட்ட மட்டும்தான் செஞ்சுருக்கேன், பட் நீ என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சுது அப்படின்றாரா. அண்ணா நீ இப்படிலாம் பேசாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜிமின், நீ என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியோ மாட்டியோ, பட் நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றாரா. அண்ணா அதுக்கப்புறம் என்னை விட்டு போயிடுவியா அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் கேட்குறாரா. அதே எப்படி நான் போவேன், என் செல்லத்தம்பியை விட்டு அப்படின்னு சொல்கிறாரா. சாரி எனக்கு பசிக்குது அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஜிமினா கூப்பிடுறாங்க. ஃபிலிக்ஸும் போகிறாரு. இந்த இடத்துல நம்ம ஜேகேக்கும் ஹையன்ஜினுக்குமே பசிக்குது. இவங்க வீட்டில் சாப்பாடு செய்யலைல்ல, அங்கே தானே செஞ்சுருக்காங்க. நம்ம ஜேகே வா நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையன்ஜினை கூப்பிட்டு போகிறாரு. பார்த்தாங்க ஒன்றுமே இல்லை. ஐயையோ அம்மா அப்பா வாங்கி வைக்கல போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க.
அங்கே குட்டியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க தேவையான திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கே அமௌண்ட் வச்சுருக்கேன் போய் எடுத்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி சாப்பாடு நாங்கள் ஜிமின் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கோம், ஸோ அங்கே போய் சாப்பிட்டுக்கோங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்களா. அடா அம்மா ஆல்ரெடி சொன்னாங்கல்ல, நம்ம மறந்து போயிட்டோம், ஆனால் எப்படி நம்ம அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போவா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் நம்ம ஹயுன்ஜினும் வெளியே போகிறாங்களா. லைட்லாம் ஆஃப் பண்ணுறாங்க. நம்ம ஜிமினாவும் ஃபிலிக்ஸும் அவங்க ரூமில் இருந்து பார்க்குறாங்க. அவங்க வீடு அப்படியே தெரியுது. 2 பேரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு எங்கே கிளம்பிட்டானுங்க அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறாரா. அவங்க இங்கே வந்து சாப்பிட சொல்லி தானே அம்மா அப்பா சொன்னாங்க, நீ தான் ஜேகேவை நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, அவங்க பாவம் இல்லை, அவங்க இன்னும் சாப்பிடக்கூட இல்லை அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு, பரவாயில்ல போ, அவங்க கிட்ட தான் காசு இருக்கும்ல, அவங்க வெளியே போய் சாப்பிட்டுக்கிட்டோம், வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் கூப்பிடுறாரு. ஹயுன்ஜின் கீழே இருந்து கத்துறாரு, ஜிமின் ப்ரோ அண்ட் ஃபிலிக்ஸ் நீங்கள் சாப்பிட வரீங்களா, நாங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜிமினா கஷ்டமாக இருக்குது, பார்த்தியா நீ என்ன சொன்ன, நம்ம இங்கே சாப்பிட்டுக்கலாம், அவங்க நம்மளை கூப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஹயுன்ஜின் பார்த்தியா, அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லை, நம்ம வீட்டில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுமே நம்மளை அவன் கூப்பிடுறான் பாரு ஃபிலிக்ஸ் அப்படின்றாங்களா. ஜிமினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அண்ணா நீ ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஹயுன்ஜின் உன் கூட தானே ரொம்ப க்ளோஸாக இருப்பான், அவன் பாரு உன்னை கூப்பிடுறான், ஆனால் உனக்கு கூப்பிடணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபிலிக்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நம்ம ரொம்பவே அவனை திட்டோமோ, ஹயுன்ஜின் எப்போ பாரு நம்ம கூட தானே இருப்பான், இப்போ அவன் இல்லாது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கண்ணா அப்படின்றாரா. அப்போ நீ அவனை கூப்பிடு அப்படின்றாங்களா. இல்லை முடியாது, நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்றாரு. அப்போ கூப்பிடலண்ணா அவங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபிலிக்ஸ் அப்படியே கோபமாக உட்காந்துருக்காரா. ஹயுன்ஜின் கத்துறாரு, ஃபிலிக்ஸ் நீ வரலன்னா நாங்கள் இங்கே தானே இருப்போம், நீ வர வரைக்கும் வா போய் சாப்பிட்லாம், நீங்களும் இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹயுன்ஜின் கத்துறாரு. ஜேகே வந்துட்டு ஜிமினாக்கு மெசேஜ் பண்ணுறாரு. ஃபிலிக்ஸ் இன்னுமே சரியாலையா, அப்படியே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின் ஆமான்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாரு. அப்போ ஃபிலிக்ஸ், ஹயுன்ஜின் நீ போய் சாப்பிடு, நான் உன் அண்ணன் மேலே கோவமாக இருக்கேன், நான் வரமாட்டேன் அப்படின்றாரா. நீ வரலைனா நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்றாரு. ஃபிலிக்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீ ஏன்னா என்னால் சாப்பிடாம இருக்க, ஆமாம் நீயும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே, நீ இல்லாமல் நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்றாரா. அதுக்கு நம்ம ஃபிலிக்ஸ், ஃப்ரெண்டு மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஷாக்கா, என்னடா நீ இப்படி கேட்குறேன்னு. நம்ம ஹயுன்ஜின் சொல்கிறாரு, இல்லை நீ என்னோட லவ் ஆச்சே அப்படின்னு சொல்லி ஹயுன்ஜின் கத்துறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஷாக் ஆகுறாரு. ஃபிலிக்ஸ் ஓடி வந்து நம்ம ஹயுன்ஜினை ஹக் பண்ணுறாரு. ஜிமினாக்கும் ஜேகேக்கும் ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்கு. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் முன்னாடியிலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பட் நம்ம ஹயுன்ஜின் வந்து சொல்லியிருப்பாரு, நம்ம லவ்வை இப்போதைக்கு சொல்ல வேணாம், நமக்கு அண்ணாங்க இருக்காங்கல்ல, அவங்க லவ் எப்படியாவது யாரையாவது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க, அப்போதைக்கு நம்ம லவ்வை போய் சொல்லலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த இடத்துல வேறு மாதிரி நடந்திருக்கும்ல, இவங்க 2 பேர் லவ் பண்ணவும் ஃபிலிக்ஸ்க்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. நம்ம இவனுங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா இவனுங்க 2 பேரும் லவ் பண்ணி ஒன்று சேர்ந்துட்டாங்க, நம்ம லவ் கூட நம்மளால் சேர முடியலையே, அந்த மாதிரி எண்ணத்தில் தான் ஃபிலிக்ஸ் சோகமாக இருந்திருப்பார். இந்த பாய் லவ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ஏன்னா ஹயுன்ஜின் வந்து நம்ம ஃபிலிக்ஸ் கிட்ட சொல்லியிருப்பார்ல, இவங்க 2 பேரும் வேறு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்போ தான் அதனால் நம்ம ஃபிலிக்ஸ் வந்துட்டு வேறு மாதிரி எடுத்துகிட்டு இப்படி பேசியிருந்திருப்பார். அப்போ நம்ம ஃபிலிக்ஸ் இருக்கிறாரா. இதை பார்த்துட்டு ஜிமினாக்கோ வருது, என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் 2 பேரும் லவ் சொன்னதுக்கு வேணான்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமினா கேட்குறாங்க. அப்படி தான் நீங்கள் மட்டும் லவ் பண்ணுறீங்கல்ல, நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கேட்குறாரா. அப்போ நீங்கள் முன்னாடிலேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க, ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் நாங்கள் பண்ணுறதை பார்த்தா உங்களுக்கு கப்பிள் மாதிரி தெரியலையா. இல்லை உங்களை பார்த்தா எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நாங்கள் டாம் அண்ட் ஜெர்ரி கப்பலாச்சு, அப்படி தான் இருப்போம் ஆமாம்ல ஹயுன்ஜின் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹயுன்ஜின், ஆமாம் எனக்கு பசிக்குதுடா ஃபிலிக்ஸ், ஒன்னால தான் நான் இன்னும் சாப்பிடாம இருக்கேன், டைம் என்னன்னு பார்த்தியா 11 o'clock ஆகுது அப்படின்றாங்களா. ஐயோ செல்லக்குட்டி நம்ம மன்னிச்சிடுவா, நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் ஹயுன்ஜினை கூட்டிகிட்டு போகிறாரா. அப்போ நாங்கள் 2 பேரும் வெளியவே கடங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரா. நாங்கள் எதுக்கு வெளியே கட்டுக்கணும், நாங்களும் உள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் போகிறாங்க. அப்போ நம்ம ஃபிலிக்ஸ் வந்து எனக்கு தண்ணி தாக எடுக்குது அப்படின்னு சொல்கிறாரா. ஹயுன்ஜின் ஓடி வந்து செல்லக்குட்டிக்கு தண்ணி தாக எடுக்குதா, இரு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணி ஊட்டி விடுறாரு. ஐயோ இவனுங்கதெல்லாம் தாங்க முடியலையே, இப்படிலாம் கூட ரொமான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. ஆமாம் இப்படிலாமும் ரொமான்ஸ் பண்ணலாம், ஆனால் நீயும் தான் இருக்கியே ஒன்றுத்துக்கும் இல்லை அப்படின்றாரா. ஆமாம் ஏன் அப்படி சொல்கிற. ஆமாம் நானாச்சும் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன், நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா முழிக்கிறாரா. சரிவா நான் உனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றாரு.
அது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அட மன்னிச்சிரு ஜேகே, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். நானும் உன் கூட இனிமேல் ட்ரை பண்ணுறேன். என்ன ரொமான்ஸாக இருக்கா ட்ரை பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ஜிம்மின் போகிறாரு. ஜேகே கோவமாக இருக்காரு. போயிட்டு அவரும் எடுத்து வச்சிட்ருக்காரா. இந்த இடத்துல இவங்க 2 பேரும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க சாப்பாடுலாம் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ நம்ம ஜிம்மின் ஜேகேவை லிப்லே கிஸ் பண்ணுறாரு. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்களா. உனக்கு தான் நீ தானே சொன்ன உனக்கு ரொமான்ஸே வர மாட்டேங்குதுன்னு, இப்போ வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நம்ம ஜேகே சிரிக்கிறாரு. நீ சிரிக்கும் போது ரொம்பவே க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து கொஞ்சம் ஊட்டி விட்டுறாங்க. ஜேகேவும் சிரிக்கிறாங்க. நீங்கள் என்ன குழந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கேட்குறாரா. அட 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் நாங்கள் பார்க்கக்கூடாதா? தனியாக போய் உங்கள் ரொமான்ஸ் வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, நாங்கள் இருக்கும்போது தானே நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் எப்படி பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தலையில் அடிச்சுக்கிறாரா. நீங்கள் இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கவே, நான் மறுபடியும் ஜேகேவை கிஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றாரா. இல்லைப்பா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹையும் ஜின்னும் ஃபிலிக்ஸு கையை பிடிச்சிட்டு ஒன்றா வராங்க. இப்போ நம்ம ஜிம்மின் மறுபடியும் ஜேகேவை கிஸ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக நம்ம ஃபிலிக்ஸும் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நம்ம ஜிமின் குக் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நம்ம ஹையும் ஜினும் அவளோட லவ்வை அழகாக க்யூட்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட மை ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் நோ இந்த ஜிமின் குக் ஹையன் லெக்ஸ் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.